பண்புள்ள நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் ஃபாரெக்ஸ் கரன்சி கோரிலேஷன் அப்படிங்கிறதாங்க. ஸோ கரன்சி பேர்ஸ் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு சில பேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி மூவ்மெண்ட் ஆகும். ஒரு சில பேர்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ ஒரே மாதிரி மூவ்மெண்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா கோரிலேஷன் கரன்சினும், ஆப்போசிட்டில் மூவ் ஆகக்கூடிய கரன்சிஸ் வந்து ஆன்டி கோரிலேஷன் அல்லது ஆப்போசிட் கோரிலேஷன் கரன்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் 2 டைப் ஆஃப் கோரிலேஷனுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போது ஜிபிபி யூஎஸ்டி ஈரோ ஜிபிபி இருக்கு இல்லைங்களா, இந்த கரன்சிஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சில எக்ஸாம்பிள் டைம் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் ஒரு சில பேர்ஸ் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு இப்போ காமிக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிபிபி யூஎஸ்டிங்கிறது வந்து மேலே இருக்கிற சார்ட்டுங்க. ஈரோ ஜிபிபிங்கிறது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற சார்ட். ஸோ 2 சார்ட்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மெர்ஜ் பண்ணிக்கிறேன். 1 மினிட் சார்ட்டு. ஸோ இதனுடைய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 27 மே 2021 இப்போது 28 மே வரைக்கும் 1 மினிட்டுங்கிறனால உங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து டே ஓப்பனிங்லேருந்து இருக்குதுங்க, ஃபுல் டேக்கு இருக்குது. ஸோ வந்து M1 வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜிபிபிஎஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஈரோ ஜிபி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து மேலேருந்து இப்படியே ஸ்டார்ட் ஆகி கீழே வருது. இது வந்து ஈரோ ஜிபி வந்து கீழேருந்து மேலே போகுது. ஸோ மறுபடியும் ஜிபிபிஎஸ்டி வந்து மேலே போகுது, ஈரோ ஜிபி பார்த்திங்கன்னா கீழே வருது. திருப்பி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதோட ரேஞ்சிங் இருக்குது பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன ரேஞ்சிங்கு, இதோட ரேஞ்சிங்கு. அதுக்கப்புறம் இது கீழே வருது, இது லைட்டாக கீழே வந்துட்டு மேலே போகுது. ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஓரளவு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகுது. இது வந்து கீழே வந்துட்டு மேலே போய் 2 இடத்துல முட்டுது பார்த்திங்களா. ஸோ என்னென்னா ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ மறுபடியும் இது கீழேருந்து இது மேலே போகுது. ஜிபிபி யூஎஸ் வந்து கீழேருந்து மேலே போகுது. ஈரோ ஜிபி பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு அப்புறம் ரேஞ்சிங் ஆகிட்டு இது வந்து கீழே வந்துடுச்சு. ஸோ சின்ன சின்ன ரேஞ்சிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குது. ஸோ திரும்பி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது மேலே போயிருக்குது, இது கீழே வந்திருக்குது. அதுக்கப்புறமா கடைசியில் மேலே போயிடுச்சு. ஜிபிபி யூஎஸ்டி மேலே போயிருக்குது, ஈரோ ஜிபிபி மேலே போயிட்டு மறுபடியும் இது மேலே போயிட்டு கீழே வந்திருக்குது. அப்புறம் ரேஞ்சிங்கில் இருக்குங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஜிபிபி யூஎஸ்டி ஈரோ ஜிபிபி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% கோரிலேஷனில் இருக்குங்க. சரிங்களா, 80% to 90% கோரிலேஷன் இருக்கும். இது வந்து டைம் ஃப்ரேம் டு டைம் ஃப்ரேம் வந்து மாறுபடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 மினிட்டில் பார்த்துருக்குறோம். அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ். சரிங்களா, 4 ஹவர்ஸில் எப்படி இருக்குங்க ஜிபிபி யூஎஸ்டி அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, மேலேருந்து கீழே வந்து ஜாயின் இருக்குது, இது கீழேருந்து மேலே போயிருக்குது. சரிங்களா, ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஜிபிபி யூஎஸ்டி வந்து இந்த ரேஞ்சிங்கில் வந்து இப்படி வந்து மேலேருந்து கீழே வந்து திருப்பி மேலேயே போயிடுச்சு. அதே மாதிரி ஈரோ ஜிபி பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வந்து அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் கீழே போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி ஈரோ ஜிபிபி ஆன்டி கோரிலேஷன் கரன்சிஸ், அதாவது ஆப்போசிட் கோரிலேஷன் கரன்சிஸுங்க. சரிங்களா, ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஜிபிபி யூஎஸ்டி வந்து டாப்லேருந்து வந்துட்டு, அதாவது வந்து ஜிபிபி யூஎஸ்டி வந்து சப்போர்ட்லேருந்து வந்துட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்லேருந்து கீழே வந்துட்டு திருப்பி பார்த்திங்கன்னா முடிஞ்சது வந்து ரெசிஸ்டன்ஸ்லேயே போய் முடிஞ்சிருக்குதுங்க. ஆனால் ஈரோ ஜிபி வந்து சப்போர்ட்லேருந்து கீழேருந்து வந்துட்டு திருப்பி சப்போர்ட்லேயே போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஜிபிபி யூஎஸ்டி வந்து அப் ட்ரெண்ட்லேருந்து கீழே வந்திருக்குது, டவுன் ட்ரெண்டில் வந்திருக்குது. ஈரோ ஜிபி பார்த்திங்கன்னா கீழே டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு திரும்பி டவுன் ட்ரெண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவராலாக நீங்கள் எப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம். சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி ஈரோ ஜிபிபி தான் 15 மினிட் சார்ட்டுங்க. சரிங்களா, உங்களுக்கு வந்து ரொம்ப கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா 15 மினிட்ஸுங்கிறனால உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் வந்து ஜிபிபி யூஎஸ்டியுடைய இப்படி போயிருக்குங்களா. இது வந்து ஈரோ ஜிபிபி கீழே வந்திருக்கும். கடைசியாக முடிகிறது தான் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். இது மேலேருந்து வந்திருக்கும், இது கீழேருந்து வந்திருக்கும். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கோரிலேஷன் கரன்சிஸ். ஸோ இதை பார்க்குறனால நம்மளுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதை வச்சு மேட்ச் பண்ணி நம்ம வந்து ஆர்டர் போட முடியும். உதாரணத்துக்கு ஜிபிபி யூஎஸ்டியில் வந்து நீங்கள் வந்து செல் போடுறீங்க அப்படின்னா ஈரோ ஜிபிபியில் என்ன பண்ணலாங்க, பை போடலாம். ஸோ இது வந்து செல்லு. சரிங்களா, இங்கேருந்து பார்த்திங்கன்னா பை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆப்போசிட் கரன்சி இருந்துச்சுன்னா
ஒரு கரன்சியில் பை, ஒரு கரன்சியில் வந்து செல் போடலாம். இதே வந்து சேம் கோரிலேஷன் கரன்சி வச்சுங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி தான் போட முடியும். இதில் பை போட்டால் அதுலேயும் பை போடுவீங்க, அதில் செல் போட்டால் அதுலேயும் செல் போடுவீங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஈரோ யூஎஸ்டி எக்ஸ்ஏ யூஎஸ்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் கோரிலேஷன் கரன்சி. சரிங்களா, ஒரே பாத்தில் தான் போகும். ஸோ வந்து உங்களுக்கு ரெண்டையுமே வந்து வச்சுருக்கிறேன், உங்களுக்கு தெரியுதுங்களா. அழகாக பார்த்திங்கன்னா ஈரோ யூஎஸ்டியும் மேலேருந்து கீழே வந்து அப்படியே ஆகி இப்படியே போயிடுச்சு. அதே மாதிரி எக்ஸ்ஏ யூஎஸ்டியும் அதே மாதிரி தான் வந்திருக்கும், கீழே வந்துட்டு. ஆனால் வந்து எக்ஸ்ஏ யூஎஸ்டியுடைய வீச்சு இருக்கு இல்லைங்களா, அந்த வீச்சு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து கோல்டு எப்பவுமே வந்து ரொம்ப வாலட்டைல் அப்படிங்கிறனால மற்ற கரன்சியோட எக்ஸ்ஏ யூஎஸ்டியுடைய வீச்சு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஈரோ யூஎஸ்டியுடைய வீச்சு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இது வந்து சேம் கோரிலேஷன் கரன்சிஸ். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 90 to 95% அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து உங்களுக்கு மேட்சிங் ஆகும் இது ரெண்டு கரன்சியும். இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் கோரிலேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நான் கடைசியாக காட்டுறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்தது இது வந்து கேட் ஜேபிஒய். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படி வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சுங்களா. அதுக்கு அடுத்த கரன்சி யூஆர் ஜேபிஒய். இது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து ஜேபிஒயை வந்து கோட்டட் கரன்சியாக இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா, பேஸ் கரன்சி வந்து வேறு வேறையாக இருக்கலாம், பட் கோட்டட் கரன்சி பார்த்திங்கன்னா எல்லாமே ஜேபிஒயாக இருக்கும். இது ஜேபிஒய், ஜிபிபி ஜேபிஒய், யூஎஸ்டி ஜேபிஒய். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி போயிருக்குங்களா, ஜிபிபி ஜேபிஒய், ஈரோ ஜேபிஒய். ஸோ ஜேபிஒய் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா தான் மேலே போகும். சரிங்களா, கோட்டட் கரன்சி வீக் ஆச்சு அப்படின்னா எப்பவுமே வந்து ட்ரெண்ட் வந்து மேலே போகும். ஏன்னா அதிகமான ஜேபிஒய் கொடுத்து பேஸ் கரன்சி வந்து வாங்க வேண்டி வரும். ஸோ அந்த மாதிரி மெத்தட் தான் வந்து எல்லாமே மேலே போயிருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கடைசியாக மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்க இப்போ 4 கரன்சி மெர்ஜ் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே ஒரே மாதிரி போயிருக்குங்களா, எல்லாமே ஒரே மாதிரி போய் ரேஞ்சில் போய் கடைசியாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சேம் கோரிலேஷன் கரன்சிக்கான மேட்சிங். நீங்கள் சிம்பிளாக வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கோட்டட் கரன்சி ஒரே மாதிரி இருக்கிறதோ அல்லது பேஸ் கரன்சி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியோ நீங்கள் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கோரிலேஷன் மேட்ச் ஆகும். ஸோ இன்னும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு வெப்சைட் இருக்குது, நிறைய வெப்சைட்டில் நிறைய போட்டிருக்காங்க. நம்ம ஒரு சாம்பிள் வெப்சைட்டில் வந்து என்னென்ன பெர்சன்டேஜ் எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மை எஃப்எக்ஸ் புக் இருக்குது இல்லைங்களா, அந்த வெப்சைட்டில் தான் இருக்கிறோம். இதில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அதாவது கோரிலேஷன் வந்து பெர்சன்டேஜ் இருக்குன்னு நம்ம முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து 100% ப்ளஸ் 100% அல்லது மைனஸ் 100% இருக்கும். ப்ளஸ் 100% இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சேம் கோரிலேஷன் கரன்சி, ஒரே மாதிரி வந்து மூவ் ஆகும். இதே மைனஸ் 100% இருந்ததுன்னா ஆப்போசிட் கோரிலேஷன் கரன்சிஸ். சரிங்களா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் கரன்சிஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய கோரிலேட்டிவ் பெர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. ஃபாரெக்ஸ் கோரிலேஷன் கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா கரன்சி டைப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, நம்ம என்ன பண்ணணும்னா மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸில் இருக்குது. சரி, எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது, ஒய் ஆக்சிஸ் கீழே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டையும் பார்த்துங்க. இப்போது ஃபாரெக்ஸ் கோரிலேஷனில் வந்து ஏயுடி சிஏடி, இதுவும் ஏயுடி சிஏடி. ஸோ இதில் வந்து எது 100% அல்லது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே அல்லது 90% மேலே இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம மேட்ச் பண்ண முடியும். 30% பார்த்திங்கன்னா ப்ளஸ் 30% இருந்துச்சுன்னா அந்த கரன்சி முன்னாடி போயிடும், அதுக்கப்புறம் பின்னாடி வரும். மைனஸ் 30 இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கரன்சி முன்னாடி போயிடும், மைனஸ் 30ங்கிறது வந்து பின்னாடி மெதுவாக வரும். ஸோ இந்த கோரிலேஷன் பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சில நேரம் மேட்ச் பண்ணி ஆர்டர் போடலாம், முன்னாடியே கணிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஏன்னா வந்து ஏற்கனவே இது முன்னாடி போயிருக்கு அப்படின்னா இது மைனஸ் 30 அப்படிங்கும்போது ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இது பின்னாடி வரும், இதே மாதிரி ட்ரெண்டில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிஸை வந்து வச்சு பார்த்து அனலைஸ் பண்ணணும், ரெண்டு கரன்சியும் மேட்ச் பண்ணி. ஸோ இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூவும் இந்த ரெண்டு கரன்சியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேட்ச் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இந்த ஏயுடி என்ஜெட்டி இருக்குங்களா, இது வந்து -82% வந்து ஈரோ யூஎஸ்டி கூட வருதுங்க. ஸோ இது வந்து ஆன்டி கோரிலேஷனில் வரும். அப்போது ஏயுடி என்ஜெட்டி வந்து மேலே போச்சு அப்படின்னா ஈரோ யூஎஸ்டி கீழே வரும். எப்போன்னா கேட்டிங்கன்னா ஒரு -80% அப்படிங்கும்போது ஓரளவுக்கு ஒரு 20% வந்து டிலே ஆகி வரும். சரிங்களா, ஸோ ரெண்டுமே வந்து ஆன்டி கோரிலேஷன் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது 90% அல்லது 100% இருக்கிற மாதிரி பாருங்கள். இது வந்து இருக்குங்க 98.4%. ஓகேங்களா,
ஸோ சிஹெச்எஃப் ஜேபிஒய்க்கும் 98.4% எது இருக்குது, ஈரோ ஜேபிஒய். ஸோ ஈரோ ஜேபிஒயும் சிஹெச்எஃப் ஜேபிஒயும் பார்த்திங்க அப்படின்னா 98.4% வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சிஹெச்எஸ் ஜேபிஒயும் ஈரோ ஜேபிஒய் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 98.4% அப்படிங்கும்போது என்னென்னா ப்ளஸில் தான் இருக்குதுன்னா அப்போது ஒரே மாதிரி மூவ் ஆகும். சரிங்களா, ரெண்டுமே. ஏன்னா ரெண்டுமே வந்து ஜேபிஒய் வந்து கோட்டட் கரன்சி வச்சுருக்குறாங்க. ஸோ அடுத்தது 98% எது வருது, இது வந்து பார்த்திங்கன்னா -94.9% இருக்குது பார்த்திங்களா. சிஹெச்எஃப் ஜேபிஒய் -94.9% இருக்குது. ஸோ இதை கூட நம்ம என்ன பண்ணலான்னா மேலே போய் பார்த்திங்கன்னா யூஎஸ்டி சிஏடி. சரிங்களா, ஸோ யூஎஸ்டி சிஏடி இருக்கு இல்லையா, இந்த யூஎஸ்டி சிஏடி கூட மைனஸ் சிஹெச்எஃப் ஜேபிஐ. சரிங்களா, யூஎஸ்டி சிஏடியோடைய யூஎஸ்டி கேட் இருக்கு இல்லைங்களா, யூஎஸ்டி கேட் கரன்சி கூட சிஹெச்எஃப் ஜேபிஒய் கரன்சி வந்து யூஎஸ்டி கேட்னு வச்சுக்கோங்களேன். யூஎஸ்டி கேட் கரன்சியோட சிஹெச்எஃப் ஜேபிஒய் கரன்சி பார்த்திங்கன்னா -94.9%. ஆப்போசிட், மைனஸ்லேருந்து ஆப்போசிட் தான். அப்போது ஆப்போசிட் ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக மூவ் ஆகும். ஸோ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதே மாதிரி இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஒரு சிலது 100% இருக்கும், 100% வந்து ரேராக தான் இருக்குங்க. ஸோ இந்த சார்ட்டில் 100% காமிக்குது அப்படின்னா இங்கே ஈரோ ஜேபிஒய் இங்கே 100% காமிக்குதுன்னா மேலே அதுவும் ஈரோ ஜேபிஒயாக இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் அதை பார்க்காதீங்க. வேறு கரன்சியில் எது 100% இருக்குது, எது 90% இருக்குது, எது 98% இருக்குதுங்கிறத பார்த்து நம்ம என்ன பண்ணலான்னா இதை மேட்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் 85%க்கு மேலே 90%க்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். இது வந்து சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வெப்சைட், நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. நீங்கள் சிம்பிளாக கோரிலேஷன், ஆன்டி கோரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் பண்ணாலே போதும். இதுவாக இங்கே வந்து சில எவ்வளோ % கரன்சிஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி என்ன டைம் ஃப்ரேமில் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா கரன்சி கோரிலேஷனை பற்றி உங்களுக்கு வந்து ஓவராலாக கொடுத்துருக்குறேன். இது வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரெண்டு வந்து ஒரு கரன்சி மூவ் ஆகுது அப்படின்னா இன்னொரு கரன்சியும் அதே மாதிரி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு கரன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டில் போகுது அப்படின்னா இன்னொரு கரன்சி ஆப்போசிட் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கரன்சி மூவ்மெண்ட்டை ஒரு கரன்சி பேஸை வச்சுட்டு இன்னொரு கரன்சி நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி ஆப்போசிட்டில் அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இது கண்டிப்பாக உதவும். ஸோ ஃபண்ட்லோடு தொடர்ந்துங்கள். ஃபண்ட்லூவில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தமிழ் அப்படிங்கிற கேட்டகரியில் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறோம். இதுவோ நம்ம வந்து தனியாக அட்வான்ஸ் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க info@fundlu.in வந்து மெயில் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நடுநிலைமைகளை தொடர்ந்துங்கள். ஃபண்ட்லு இது உங்களுக்காக. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.